வெல்கம் டு ஸ்டோரிவே தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு அருமையான கதையை பற்றி. உன் தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருக்குடா என்று கல்லூரி விடுதியிலிருந்து பல நாட்கள் கழித்து விடுமுறைக்காக வந்த ரகுவிடம் சொன்னாங்க செல்வி அம்மா. அட போங்கம்மா என சொல்லிவிட்டு தன் தங்கச்சியை தேடினான். டேய், நீ சொன்னால் நம்ப மாட்ட, உன் ரூமில் போய் பாரு என்றாங்க அம்மா. தனது அறையின் கதவை திறந்தான் ரகு. அங்கு தன் தங்கை கயிற்றால் கட்ட வைக்கப்பட்டிருந்ததை இருப்பதை பார்த்தான். வர வர உங்கள் காட்டுமிராண்டித்தனத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு என்று தன் அம்மாவை கோபமாக திட்டிக்கொண்டே தான் தங்கையின் கை கால்களை அவிழ்த்து விட்டான். ஹேய் நிஷா, உன் அண்ணன் வந்திருக்கிறேன், கண்ணை திறந்து பார் என்றான். கண்ணை திறந்து பார்த்த நிஷா, அண்ணன் வந்துட்டியா, எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்க என்று சகஜமாக பேசினாள். திடீரென அந்த அறையில் இருட்டை பார்த்து பயந்தாள். என்னாச்சு, ஏன் பயப்படுற, அங்கே யார் இருக்கிறா என்றவாறு திரும்பினான். அங்கு யாரும் இல்லை. ஆனால் நிஷாவின் பயம் அதிகரிப்பதை அவனுடைய முகத்தில் பார்த்தான். திடீரென எழுந்து தன் அண்ணன் ரகுவை வெளியே போக சொல்லினார். ரகுவிற்கு நிஷாவின் நடவடிக்கை ஆச்சரியமாக இருந்தது. அவன் அவளை கவனித்தபடியே நின்றான். நிஷாவோ அந்த அறையின் வீட்டின் இருட்டாக இருப்பதை எடுத்து பார்த்து, என் அண்ணனை ஒன்றும் பண்ணிடாத, நான் போக சொல்கிறேன் என்று கெஞ்சினாள். சட்டென கெஞ்சுவதை விட்டுவிட்டு ரகுவை நோக்கி திரும்பினாள். வேகமாக வந்தவள் வெளியே போடா என்று வேகமாக தள்ளி கதவை உள்தாப்பால் போட்டு கொண்டாள். ரகு தன் அம்மாவை பார்த்தான். அம்மா சொல்கிறார், அப்பவே நான் சொன்னேனடா அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு என்று என கூறிவிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க அம்மா. செல்வி அம்மாவுக்கு அவன் சொன்னது புரியவில்லை. ரகு மனோதத்துவியல் படிக்கும் மாணவன். அவன் தங்கை +2 முடித்துவிட்டு வீட்டில் அம்மாவிற்கு உதவியாக இருந்தாள். ரகுவின் அப்பா ராமர் ஒரு விவசாயி. அவர் வீட்டில் வாழ்வதை விட காட்டில் வாழ்வதுதான் அதிகம். செல்வி அம்மா படிக்காதவங்க. ரகு வெளியே சென்று சிறிது நேரத்தில் ராமர் வீட்டிற்கு வந்தார். ரகு வந்ததை அவன் சொன்னதையும் ராமரிடம் சொல்லி செல்வி அம்மா சொன்னாங்க. ராமர் விவசாயத்தை நேசிக்கிறார். தன் மகனை ரகுவையும் விவசாயம் பார்க்க சொன்னார். அவனும் சைக்கலாஜிக்கல் படிக்கப் போகிறேன் என்று சொல்லி கல்லூரியில் சேர்ந்து விட்டான். சரி, அவன் விருப்பம் என்று சொல்லிவிட்டார்கள். மாலை 5 மணி இருக்கும். வீட்டிற்கு வந்த ரகு குளித்துவிட்டு ஆடையை மாற்றிக்கொண்டு நெத்தியில் விபூதி வைத்து கொண்டு தங்கையின் அறைய கதவை மெல்ல தட்டினான். கதவு திறந்து கொண்டு வாசலில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த கதவை நோக்கி நகர்ந்தது. அறை முழுவதும் சற்று இருட்டாக இருந்தது. மின்விளக்கு சுவிட்சை ஆன் பட செய்யாமல் இருந்தது. சுவிட்சை தேடி ஆன் செய்தான். விபூதியை கையில் எடுத்தவன் தங்கச்சியின் நெற்றியில் பூசினான். பிறகு சமையலறை சென்று உணவை தட்டில் எடுத்து வந்தான். தன் தங்கச்சிக்கு ஊட்டிவிட்டான். நிஷாவின் முகத்தில் சற்று தெளிவு ஏற்பட்டது. உணவு முழுவதையும் சாப்பிட்டுவிட்டு தட்டில் கையை ரகு கழுவினான். செல்வி அம்மா வந்து தட்டை வாங்கி கொண்டு சென்றாங்க. சிறிது நேரம் அமர்ந்த அவன் அப்படியே தன் அண்ணன் மடியில் தலை வைத்து படுத்தாள். சற்று நேரத்தில் தூங்கிவிட்டாள். அவள் நல்லா முழுவதுமாக தூங்கும் நிலைக்கு சென்ற பிறகு ரகு தான் கற்ற வித்தையை பரிசித்து பார்க்க எண்ணி தன் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு சென்று தன் தங்கையின் ஆழ்மனதில் கூறினான். நீ பயப்படாமல் இருந்தாலே போதும், அந்த பேயால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அழுத்த கூறி அவள் மனதை நம்ப செய்தான். அன்று இரவு நிஷா நன்றாக உறங்கினாள். காலையில் எழுந்து வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுவிட்டு சமையல் வேலை செய்தாள். அதை கண்ட செல்வி அம்மாவிற்கு ஆச்சரியமாக தோன்றியது. அன்று காலை சாப்பிட்டுவிட்டு வெளியே சென்ற ரகு ஓம் என்று ஒலிக்கும் ரேடியோவை வாங்கி வந்து வீட்டில் வைத்து ஒலிக்க செய்தான். செல்வி அம்மாவிற்கு அதிசயமாக இருந்தது. நம்மிடம் டாக்டருக்கு படிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒருவேளை சாமியாராகிவிட்டானோ என்று யோசித்தார். அன்றிலிருந்து நிஷா
முன்பை விட சுறுசுறுப்பாகவும் தைரியமாக இருக்கத் தொடங்கினாள். அவளை பிடித்திருந்த பயம் என்ற பேய் அழிந்து போனது. அந்த பயம் அவளை மீண்டும் பிடிக்காமல் இருக்க ஓம் என்கின்ற ஒளியை அவள் காதுக்குள் வழியே மூளையில் பதிந்து விட்டது. இனி அவளை பேய் பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஓம் என்ற ஒளியால் நிசாவிற்கு மட்டுமல்ல, வீட்டில் எல்லோருக்கும் நேர்மறையான மாற்றங்களை மனதில் வந்தது. எதிர்மறையான நம்பிக்கை நம்மை நெருங்காதிருக்க நேர்மறையான நம்பிக்கை நமக்கு அவசியம் துணையாகிறது. என்னை பொறுத்தவரை ஓம் என்கின்ற ஒளி மதங்களை கடந்தது, இயற்கையிலிருந்து உருவானது. என்னுடைய மனதை தீயவை அண்டாதிருக்க துணையாக தியானம் செய்ய ஏதுவாக இருப்பது ஓம் என்கின்ற ஒளி. குழந்தைகளிடம் பேய்க்கதைகள் கூறி பயம் என்கின்ற உணவை வளர்ப்பதை விட உன்னதமானது குழந்தைகள். மனதில் பேய் என்ற பயத்திற்கு இடமளிக்காத அளவுக்கு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டியது பயம் ஒன்று நாமளே உருவாக்கி கொண்டது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டோரிவே தமிழ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து தரும்.